Milestone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். திமுக ஒரு சமூக வலைதளங்களை ஒரு 40க்கு மேற்பட்ட முன்னணி சமூக வலைதளங்களை கட்டுக்குள் வைத்திருக்கு. எது பேசவே மாட்டான். அதிமுக வேலுமணி தலைமையிலான குழு அவர்கள் ஒரு 40 முதல் 50 சமூக வலைதளங்களை அதே போல் வார் ரூம்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிக்கு ஒவ்வொரு டிவி இருக்குங்க. அம்பானி டிவி யாருக்கு வேலை செய்யும்? பிஜேபி எடுத்து அரசியல் பண்ணிடுமா? அங்கே தான் குணசேகரன் இருக்கார். பொதுக்குழுவுக்கு அங்கே நடந்த 8000 பேர் தடல் புட விருந்தில் மேட்டுக்குடியை சேர்ந்த பெண்கள் வேலைக்கு வருவாங்களா? யார் வருவா? உழைக்கிற மக்கள் தான், கூலி வேலைக்கு போகிற மக்கள் தான் வருவான். அவர்களை தவிர்த்துட்டு மூர்த்தி என்ன பண்ணியிருக்காரு? கேரளாவிலிருந்து 1000 பெண்களை, வெள்ளை கலர் பெண்களை இறக்கியிருக்காரு. இது எவ்வளவு தூரம் இந்த அரசியலை ஏதாவது ஊடகங்கள், சமூக ஊடகங்களோ, அச்சு ஊடகங்களோ, காட்சி ஊடகங்களோ காமிச்சுதா? இது எவ்வளோ பெரிய செய்தி இது. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு சொந்தமான காரணம்பேட்டை குவாரி 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு லாரி 1.5 லட்சம் ரூபாயை கேஷில் கட்டிட்டா லாரி போய் நிற்கும், லாரி நிரப்பப்படும், 5 நிமிஷம் வெளியே வரும். ஒரு மணி நேரத்துக்கு 60 லாரி போகுது. 1500 லாரி, 1500 இன்ட்டு 1.5 லட்சம், 15 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. யாருக்கு சொந்தமான குவாரி? வேலுமணி. 280 வழக்குகளை அறப்போர் இயக்க ஜெயராமன் போட்டு வச்சிருக்காரு வேலுமணி மீது. இந்த அரசு, திமுக அரசு 5 வருட காலமாக வேலுமணியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. வேலுமணி நடவடிக்கை எடுக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கல? வேலுமணியும் நேரு, அவரை முன்னாள் உள்ளாட்சி, இவர் இந்நாள் உள்ளாட்சி. விஜயபாஸ்கர் இருக்கார், 10 PA, டெய்லி 2 கோடி ரூபாய் எப்படியாவது கொள்ளையடிச்சு கொடுக்கணும். கொரோனா வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி. ஹெல்த்தில் நீங்கள் எப்பவுமே பாருங்கள், எடப்பாடி அவர் தான் ஃபைனான்ஸ். ஹெல்த்தில் உயிர்காக்கும் மருந்துகளில் அடிக்கிற கொள்ளை. இப்போ அமித்ஷாவை வந்து சந்திக்க போகிறாரா அன்புமணி? ஆமாம், கண்டிப்பாக சந்திப்பார். அன்புமணி அமித்ஷா சந்தித்தா தான் பிஜேபி கூட்டணியில் பாமக வாக்கு வங்கி, பாமக வாக்கு வங்கி பாஜகவுக்கு திரும்புகிற சிக்னல் கொடுக்குற இடம் தான் அமித்ஷா சந்திப்பு. வணக்கம், நான் உங்கள் புவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒவ்வொரு செய்தி நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ஏஜென்சி நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து ஒவ்வொரு கருத்து கணிப்புகள் வந்து வெளியிடுறாங்க. இந்தியா டுடேல வந்து மீண்டும் திமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்கு. 2026 முதல்வராக ஸ்டாலின் அவர்களே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணிப்பை வெளியிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் விஜய்க்கு வந்து 95 கிட்டத்தட்ட 105 தொகுதிகள் வந்து சாதகமாக இருக்குது. அதற்கு அடுத்த நிலையில் திமுக, அதற்கு அடுத்த நிலையில் பாஜக, அதிமுக கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணிப்பை வந்து வெளியிடுறாங்க, ஒரு அனலைஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டே சார் ஒரு பக்கம் அவர் ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிடுறாரு. தற்போது குமுதம் ரிப்போர்ட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 40 தொகுதிகள் வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த கருத்து கணிப்புகளை மக்கள் எப்படி ஏற்றுக்கணும்னு பார்க்குறீங்க? இல்லை, இந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி ஒரு மாபெரும் அரசியல் இருக்குது. இதுக்கு பின்னாடி 100% அரசியல் இருக்குது. ஏன்னா நீங்கள் திமுகவுக்காக பெண் நிறுவனம் ஒரு பெரிய சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை செலுத்துது. அதே போல் குமுத ரிப்போர்ட்டர் பிஜேபிக்கு ஆதரவாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பெரிய ஆளுமை செலுத்துது. ஒவ்வொருக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, மக்களுக்கான பின்னணி இல்லை. பாண்டே அடையாளம் தெரிந்த ஆர்எஸ்எஸ், அவர். அப்போது இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே கூலிக்கு வேலை செய்கிற நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களை பல விமர்சனங்கள் பல காலத்தில் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான். இப்போது எனக்கு தெரிந்து திமுக ஒரு சமூக வலைதளங்களை
ஒரு 40க்கு மேற்பட்ட முன்னணி சமூக வலைதளங்களை கட்டுக்குள் வைத்திருக்கு. எது பேசவே மாட்டான். அதே போல் அதிமுக வேலுமணி தலைமையிலான குழு அவர்கள் ஒரு 40 முதல் 50 சமூக வலைதளங்களை அதே போல் வார் ரூம்களை வைத்திருக்கிறார்கள். வார் ரூம் பிஜேபி அண்ணாமலை இருந்த காலத்திலேயே ஒரு பெரிய வார் ரூம் வச்சு இயங்கி கொண்டிருந்தார். அது இப்போ அண்ணாமலை துதிவாடி வார் ரூமாக மாறிப்போச்சு. ஆனால் பிஜேபிக்கு ஆதரவாக கமலாலயத்தினுடைய நிதியை பெற்று பல சமூக வலைதளங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த ஆளுமையுள்ள நிறுவனங்கள் எடுக்கிற சர்வே எப்படி இருக்கும்? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிக்கும் ஒவ்வொரு டிவி இருக்குங்க. மதிமுக டிவி, சிறுத்தைக்கு வெளிச்சம் டிவி இருக்குது, பாமகவுக்கு மக்கள் டிவி இருக்குது, பிஜேபிக்கு முழுக்க வேலை செய்கிற புதிய தலைமுறை இருக்குது, நியூஸ் 18 இருக்குது. அம்பானி டிவி யாருக்கு வேலை செய்யும்? பிஜேபி எடுத்து அரசியல் பண்ணிடுமா? அங்கே தான் குணசேகரன் இருக்கார். இப்படி சன் டிவி, கலைஞர் டிவி என்ன வேலை செய்வாங்க? கலைஞர் டிவி எடிட்டரு திருமா வேலன் ஸ்டாலின் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் ஃபார்ச்சூனரில் போய் கவர் பண்ணுறாரு. எதில்? ஃபார்ச்சூனரில் போய் கவர் பண்ணுறாரு. அப்போது திமுக எதிராக விமர்சனம் பண்ணிடுவாரா? பொதுக்குழுவுக்கு அங்கே நடந்த 8000 பேர் தடல் புட விருந்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உழைக்கிற பெண்கள், குறிப்பாக தலித் பெண்கள் தான் இந்த வேலைக்கு வருவாங்க. எந்த வேலைக்கு? சமையல் வேலைக்கு, பரிமாறுகிற வேலைக்கு, பாத்திரம் கழுவுற வேலைக்கு, இலை எடுக்கிற வேலைக்கு, டேபிள் சுத்தம் பண்ணுற வேலை. யார் வருவா? மேட்டுக்குடியை சேர்ந்த பெண்கள் வேலைக்கு வருவாங்களா? யார் வருவா? உழைக்கிற மக்கள் தான், கூலி வேலைக்கு போகிற மக்கள் தான் வருவான். அவர்களை தவிர்த்துட்டு மூர்த்தி என்ன பண்ணியிருக்காரு? கேரளாவிலிருந்து 1000 பெண்களை முண்டு கட்டிய அந்த வெள்ளை கலர் பெண்களை இறக்கியிருக்கார். இது எவ்வளவு தூரம் இந்த அரசியலை ஏதாவது ஊடகங்கள், சமூக ஊடகங்களோ, அச்சு ஊடகங்களோ, காட்சி ஊடகங்களோ காமிச்சுதா? இது எவ்வளோ பெரிய செய்தி இது. இந்த செய்தியை தள்ளிட்டு போயிட முடியுமா? ஏன் தமிழ்நாட்டில் 10 கோடி பேரில் அந்த மாநாட்டுக்கு பொதுக்குழுவுக்கு 8000 பேர் சாப்பிடுவதற்கு, சமைப்பதற்கு, பரிமாறுவதற்கு, பாத்திரம் கழுவதற்கு தமிழர்களும் தமிழச்சிகளுமே அங்கே பயன்படுத்தப்படவில்லை. எவ்வளோ பெரிய செய்தி! பரிமாற வீடியோ பார்த்தா எல்லாம் கேரளா பெண்களாக பரிமாறுறாங்க. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்க? கேரளாவிலிருந்து. அப்போ இதெல்லாம் எவ்வளோ சமூக கொடுமை! இந்த செய்தியெல்லாம் நீங்கள் எதாவது பத்திரிகைகள் பார்த்துருக்கீங்களா? அப்போது இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் அத்தனையுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவு ஒரு குழு, எதிர்கட்சிக்கு ஆதரவாக ஒரு குழு, பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு குழு. இதுதான் தமிழ்நாட்டில் ஊடகங்கள். இவர்கள் தான் கருத்து கணிப்பு. குமுதா ரிப்போர்ட்ரு வரதராஜன் உண்மையான ஓனரா? உண்மையான ஓனர் யார்? இந்த குமுத நிறுவனம் எப்படி அபகரிக்கப்பட்டது? குமுத நிறுவனத்தினுடைய உண்மையான ஓனர் யாரு? வரதராஜன் உண்மையான ஓனரா? அப்போ பேசலாமா? இவர் எடுத்த சர்வே எப்படி இருக்கும்? நிறுவனமே வேறொருடைய நிறுவனத்தை அபகரித்து கொண்டு 10-15 வருஷமா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. வேலைக்கு வந்தவர் தான் வரதராஜன். வேலைக்கு வந்தவர் முதலாளி ஆகிட்டார். இதையே ஒரு சர்வே எடுக்கணும் ஐயா. வேலைக்கு வந்த முதலாளி ஆகிட்டான், முதலாளிக்கு ஓடி போயிட்டார். ஜவஹர் பழனியப்பன் அமெரிக்காவிலிருந்து இங்கே வர்றதே இல்லை. வந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும். குமுதத்தில் இருக்கக்கூடிய பல பேர் ஆயுள் தண்டனை கைதி. நான் புத்தாம்புதுவெல்லாம் சொல்ல, அத்தனை பேரை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர்கள் தான் ஜான் வில்கின்ஸ் போன்ற நிருபர்கள். இதை விட வேறு என்ன தகவல் சொல்ல முடியும்? ஜான் வில்கின்ஸ் மீது மர்டர் கேஸ் இருக்கு. அவர் தான் அங்கே அவர் இன்பிரில் அவருடைய பெயர் இருக்கு. ஏன்?
ஜவஹர் பழனியப்பனை ஓட ஓட விரட்டுவதற்கு ஒரு குழு தேவை. அந்த குழு தான் வரதராஜன் வைத்திருக்கிற குழு. அப்போ இவர்கள் எடுத்த சர்வே எப்படி உண்மையாக இருக்கும்? இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே கூலிக்கு மாரடிக்கிற நிறுவனங்கள், ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய நிறுவனங்கள். இவர்கள் உண்மைக்கு மாறானவர்கள். இவர்கள் எடுக்கிற எந்த புள்ளி விவரங்களும் இயற்கையானதாக மக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களே இல்லை. விசாரணையின் போது குவாரி மூடப்பட்டதாக சொல்லிவிட்டு இன்னொரு புறம் குவாரியை திறந்து அனுமதிக்க செஞ்சுருக்காங்க சில பேர் அப்படிங்கிற இதில் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒரு கடும் கண்டனங்களை நீதிபதி பதிவு செய்கிறாரு. அதில் என்ன குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னா, தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்களால் பூமி தாயின் மாரை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்றனர் அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ கோவையில் இது மாதிரியான கல்குவாரிகள் செயல்படுறதையும் சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு. ஆனால் இதனுடைய சுற்றுச்சூழல் செயலாளர் அமைதி காத்தது ரொம்ப வேதனையை அளிக்கிறது இந்த விவகாரத்தில் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த கனிம வள கொள்ளையை எங்குமே தடுக்க முடியாமல் இருக்குதா? அரசு அதிகாரிகளே கனிம வள கொள்ளை நடத்துகிற போது யார் போய் தடுப்பது? அதாவது காவல்துறை அனுமதியோடு, வருவாய்த்துறை அனுமதியோடு தான் எல்லா குவாரியும் நடக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் காரணம்பேட்டை வேலுமணிக்கு சொந்தமான ஒரு குவாரி, ஹைடெக் குவாரி. மழையை மிஷினை கொண்டு நிறுத்தினீங்கன்னா மழை பூரா 1/4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு சிப்ஸாக மாறிடும். மழை அவ்வளோ ஹைடெக்கு கனரக இயந்திரம் யார் வச்சுருக்கா? வேலுமணி வச்சுருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி இப்போ எப்படி இதை வச்சு நடத்த முடியும்? யோசிச்சு பாருங்கள். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு சொந்தமான காரணம்பேட்டை குவாரி 24 மணி நேரமும் இயங்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை மணி நேரம்? நான் அந்த ஊர் பேர் எல்லாம் சொல்லிட்டேன். எப்படின்னா அங்கே டிடிஓ செக்கோ எதுவுமே கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, உள்ளூர் வரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு லோடுக்கு 5 நிமிஷம் அந்த லாரி உள்ளே போயிட்டு வெளியேறுவதற்கு 5 நிமிடம்தான் எடுத்துக்கொள்ளும். அதுக்குள்ளே அந்த லாரி நிரப்பப்படும். 1.5 லட்சம் ரூபாய் அந்த 1/4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி, சிப்ஸு, எம்சாண்டு, யூசாண்டு. வேலுமணி இது காரணம்பேட்டை குவாரி. ஒரு லாரி 1.5 லட்சம் ரூபாயை கேஷில் கட்டிட்டா லாரி போய் நிற்கும், லாரி நிரப்பப்படும், 5 நிமிஷம் வெளியே வந்துடும். ஒரு மணி நேரத்துக்கு 60 லாரி போகுது. 24 மணி நேரத்துக்கு 60 × 24 600 1500 லாரி. 1500 × 1.5 லட்சம் 15 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. மாதத்துக்கு 20 கோடினா 600 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 7200 கோடி ரூபாய் ஒரு குவாரியில். யாருக்கு சொந்தமான குவாரி? வேலுமணி அலிகான் பிரதர்ஸுக்கு சொந்தமான அந்த குவாரி. இது போல் 5 குவாரி அதிமுக அமைச்சர்களுக்கு சொந்தமாக திமுக மந்திரிகளுக்கு கப்பம் கட்டிட்டு இயங்குது. மதுரையில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்திக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட குவாரிகள். அது அதிமுக காலத்தில் இயங்கும், திமுக காலத்தில் இயங்கும். அதிமுக காலத்தில் உதயகுமாருக்கு பெட்டிகளை கொடுத்துட்டு அந்த குவாரி நடக்கும். அப்போது ஏதாவது கேரளாவுக்கு முழுக்க மதுரையை ஒட்டி இருக்கிற மலைகளிலிருந்து எடுக்கப்படுகிற குவாரிகள் தான் எங்கே போகுது? எல்லாம் எங்கே போகுது? கேரளாவுடைய கட்டுமானங்கள் அத்தனைக்கும் தேவையான கனிம வளம் எங்கிருந்து திருடப்பட்டு போகுது? மணல் போகுது, மலைகள் போகுது, எல்லாம் எது வழியாக போகுது? அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? எஸ்பி என்ன பண்ணுறாரு? கலெக்டர் என்ன பண்ணுறாரு? 5 கோடி ரூபா கொடுத்து கலெக்டர் அங்கே போகிறாரு, எஸ்பி 5 கோடி ரூபா கொடுத்து அங்கே போகிறாரு. நீதிமன்றத்துக்கு அத்தி ஊத்தாப்பில் ஒரு வழக்கு போகும்.
மதுரை ஹைகோர்ட்டுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி என்னுடைய ஆற்றை காப்பாற்றுங்கன்னு இவர் போய் நிற்கிறார். யார்? ஐயா நல்லகண்ணு, மதுரை ஹைகோர்ட்டில். இப்போ இதெல்லாம் அபூர்வமானது. இன்றைக்கி இங்கே ஏன் இதுவரை 280 வழக்குகளை அறப்போர் இயக்க ஜெயராமன் போட்டு வச்சுருக்கார் வேலுமணி மீது. இந்த அரசு, திமுக அரசு 5 வருட காலமாக வேலுமணியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. வேலுமணி நடவடிக்கை எடுக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கல? வேலுமணியும் நேரு, அவரை முன்னாள் உள்ளாட்சி, இவர் இந்நாள் உள்ளாட்சி. உள்ளாட்சியிலிருந்து உள்ளாட்சி மக்கள் கட்டுகிற பணம் பூரா காவேரி ஆஸ்பத்திரியாக வானுயர்ந்து நிற்குது. அமெரிக்காவில் பெரிய பெரிய 1000 ஏக்கர் பண்ணை நிலங்கள், பல ஏக்கர் நிலமும் வளைக்கப்பட்டிருக்கு. எங்கே? அமெரிக்காவில். நெப்போலியன் இருக்கிற பண்ணையே 1000 ஏக்கர், ஒரு 1000 ஏக்கர். இது போன்ற பல 1000 ஏக்கர் தமிழ்நாட்டில் கஞ்சிக்கு இல்லாதவன், சோத்துக்கு இல்லாதவன், வறுமை கோட்டு கீழே கிடக்கிறவன் கட்டுகிற வரி எங்கே இருக்குது? அமெரிக்காவோட ரியல் எஸ்டேட்டாக இருக்குது. சென்னை பூரா, தமிழ்நாடு பூரா எதுவாக இருக்குது? காவேரி மருத்துவமனையாக இருக்குது. ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ், டிவிஹெச் ஹோம்ஸ், எங்கே திரும்பினாலும் நிலமாக இருக்குது. நியூ மேக்ஸ் ஒரு பெரிய ஒரு சரியான ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஜி ஸ்கொயரால் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. 3,40,00,000 ஸ்கொயர் ஃபீட் நிலம் நீங்கள் யார்கிட்ட இருந்து மிரட்டப்பட்டு வாங்கப்படுகிறது? நியூ மேக்ஸ், எல்ஐசியை சேர்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட அந்த நியூ மேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 10,000 கோடி நிலங்கள் உள்ள அத்தனையும் ஜி ஸ்கொயரால் நீங்கள் இஓடபிள்யூ மூலம் அழுத்தம் கொடுத்து குழந்தை குட்டியெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறீங்க. அதெல்லாம் என்னையா பண்ணுச்சு? அந்த நிர்வாகிகளுடைய குழந்தை குட்டி பொண்டாட்டி புள்ள எந்த பத்திரிகை செய்தி வரல. அப்போ இதெல்லாம் பத்திரிகைகளா? இதெல்லாம் ஊடகங்களா? 10,000 கோடி ரூபாய் முதலீடு உள்ள ஒரு நிறுவனத்தை இஓடபிள்யூ போட்டு வழக்கை போட்டு அதனுடைய நிர்வாகிகளுடைய குழந்தை குட்டி எல்லாம் ஜெயில் முடிச்சு போடுறீங்க. அப்போது இவர்கள் தான் திட்டமிட்டு இவர்கள் வைக்கிற வாதம் என்னென்னா, மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம். இப்போ ஆட்சியினுடைய அவலங்களை சொல்லுகிற எந்த ஊடகங்களும் செயல்பாட்டில் இல்லை. எந்த காட்சி ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் எல்லாம் விலைபேசி வாங்கப்படுகிறது. இல்லை, தாது மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை எல்லாமே பேசிட்டு தானே இருக்கோம். யார் பேசாமல் இருக்கோம்? ஒன்றும் அத்தி ஊத்தா போல கோர்ட்டுக்கு போகுது, ஒரு வழக்கு போகுது. ஒரு வழக்கு போனால் இந்த நாட்டு காப்பாற்றப்படுமா? ஒரு நாளைக்கு டெய்லி கேரளாவுக்கு 2000 லாரி போகுது, கர்நாடகாவுக்கு 2000 லாரி போகுது. கனிம வளம் திருட்டு, ஒரு லாரி திருட்டுன்னு கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுது? 2000 லாரிகள் கரூர் ஆற்றுலேருந்து எங்கே போகுது? கேரளா போகுது. பாலாத்துலேருந்து கர்நாடகா போகுது. தினம் 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 இப்போ கனிம வளம் திருட்டு ஒரு லாரியில் போயிடுச்சு. ஊரே நான் இந்த ஈழப்பிரச்சனை நடக்கிற பொழுது 1,00,000 பேர், 10,000 பேர், 5,000 பேர் செத்து போயிடுவான். அன்றைக்கி செய்தி பத்திரிக்கை என்ன வரும்? அங்கே 3 பேர் செத்து போய்ட்டு, அங்கே 2 பேர் செத்து போய்ட்டு, அங்கே செத்து போனது கணக்கிலே வராது. அதே நிலைமை தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. கனிம வள கொள்ளை 4 அடி தான் எடுக்கணும் ஆற்றுல, ஆனால் 40 அடி எடுத்து களிமண்ணே தெரியுது. இதை பற்றி அது சுரண்டி எடுத்துடுறாங்க. ஆமாம், மணலே இல்லை. நீங்கள் வைகை ஏன் வற்றி போச்சுன்னா, வைகை உற்பத்தி ஆகிற இடத்திலிருந்து மலையிலிருந்து கீழே 10 கிலோமீட்டர் கூட அந்த வைகை யாரும் முழு நீரை கடத்த முடியறதில்லை. ஏன்? நிலத்தடி நீராக போயிடுது. அப்புறம் இங்கே வைகை டேமு எங்கே போய் ராமநாதபுரத்துக்கு போய் சேரும்? மேலேயே வைகை உற்பத்தி ஆகிற இடங்கள்லையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய எஸ்டேட்டுகளில் டேம் கட்டப்படுகிறது. இதெல்லாம் யார் பிடிக்கிறது? அமைச்சரும் அதிகாரிகளுமே இந்த வேலைக்கு உடந்தையாக இருக்கிற பொழுது மக்கள் கையெறுங்களா நிராயுதபாணியாக இருக்கா மக்கள். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொதுமக்களையும் தொண்டர்களையும் நீங்கள் அவங்க சொல்கிற குறைகள்லாம் நீங்கள் கேட்டு உடனடியாக நிறைவேற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்காளர்களை ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பொறுமையாக கேட்கணும் அப்படிங்கிற இதில் குறிப்பிடுறாரு. ஏன் இந்த ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்? இல்லை, மக்களுடைய கோரிக்கை
நீங்கள் அதிகாரிகளிடம் எட்டப்படுவதில்லை. மக்களுடைய தேவை அதிகாரியோ அரசியல்வாதியோ மக்களுடைய கோரிக்கைகளை ஆளுங்கட்சியினுடைய தலைமைக்கு கொண்டு சேர்ப்பதில்லை. தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் வந்தால் தேர்தல் திருவிழா பணம் கொட்டும். தேர்தல் பூத் ஏஜென்ட்டுக்கு தேர்தல் அறிவிப்பு 3 மாதத்திலிருந்து அவளுக்கு மாதம் பணம் கொடுக்கப்படும், பணம் பதுக்கப்படும். வாக்காளர்கள் பணம் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? கட்சிக்காரர் தான் கொடுக்கணும், மாவட்ட செயலாளர் தான் கொடுக்கணும், ஒன்றிய செயலாளர் தான் கொடுக்கணும், நகர செயலாளர் தான் கொடுக்கணும். அப்போது 10,000 கோடி ரூபாய் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக எங்கே போக போகுது? வாக்காளர்களுக்கு போக போகுது. 10,000 கோடி. திமுக 10,000 சாதாரண கணக்கு, வேறு பெரிய கால்குலேட்டர் வேண்டியதில்லை, கூகுள் பிச்சைட்டெலாம் போய் கேட்க வேண்டியதில்லை. ஒரு ஓட்டுக்கு 2,000 கொடுக்க போகிறாங்க. 200 தொகுதி 34 தொகுதி கூட்டணி கட்சி. ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபா. ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் வாக்காளர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 40 கோடி ரூபாய் ஆச்சு. இந்த 40 கோடியை நீங்கள் கையில் சுடாமல் கொண்டு கொடுத்துடணும், யாரும் நடுவில் எடுக்கக்கூடாது. அதுக்காக 10 கோடி ரூபா பூத்து கமிட்டிக்கு, பூத்து கமிட்டி இளைஞர்களுக்கு 1 மாத கால சம்பளம் எவ்வளவு? 10 கோடி. 65,000 பூத்து இருக்குது ஒரு தொகுதிக்கு. நான் சொல்கிறேன், ஒரு தொகுதிக்கு 250 பூத்தாவது இல்லை ஜாஸ்தி வரும். 65,000 பூத்து இருக்குது. எவ்வளவு தமிழ்நாட்டில்? நீங்கள் ஒரு குறைஞ்ச 500 பூத்துக்கு மேலே வரும். இந்த வட்டச் செயலாளர், ஒன்றியம், நகரம், பகுதிக்கு 10 கோடி ரூபாய் அவனை மெயின்டைன் பண்ணுறது. இல்லையா 2,000 கொடுக்குச்சோன்னா அவன் 1000 உருவிடுவான், கவரில் 1000 உருவிடுவான். நீ அந்த காசு முழுசாக மக்கள்கிட்ட போகணும், இல்லை ஓட்டு போட மாட்டான். அப்போது ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய், 200 தொகுதிக்கு 100 தொகுதிக்கு 5,000 கோடி, 200 தொகுதிக்கு 10,000 கோடி. திமுகவினுடைய வாக்கு வங்கிக்காக பண வங்கி ரெடியாக இருக்கு. இதுதான் திமுக விஷன் 200. இதை யார் எந்த கட்சியும் கூட்டணி வேண்டாம், நாங்களே சோளாக நிற்கிறோம். 2016 ஜெயலலிதா நினைச்சல, அதே போல் அதுதான் இப்போ திட்டம், திமுகனுடைய திட்டம். எப்படியாவது இந்த 10,000 கோடி இறைச்சிட்டா மக்கள் ஓட்டு போட்டுவோம். இவன் தான் 500 ரூபா 200 ரூபா 1000 ரூபா, அதிகபட்சம் 1000 ரூபா, திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு அடிமையானவன். அப்போ இதை அரசியல்வாதி தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எடப்பாடி மகன் மிதுன் சொன்னார், மாவட்ட செயலாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு விருது கொடுத்தாருல, 30 கோடி ரூபா இருந்தால் அந்த பக்கம் வாங்க, எல்லாம் வராதிங்க. எங்கே 30 கோடி? எதுக்கு? திமுக 50 கோடி செலவு பண்ணுது. நீ வெறுங்கைய வச்சுட்டு வந்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு வேணுமா? எவ்வளோ கோடி? 30 கோடியோடு இருந்தால் வாங்க. நீங்கள் சொல்கிற பட்ஜெட்லாம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி இருக்கு. இங்கே பார்லிமெண்ட்டை விட அதிக வருமானம் சட்டசபைக்கு தான் இருக்குது. எம்பிஐ போய் நீ அங்கே சும்மா தான் உட்காந்துருக்கணும். அங்கே ஒரு வீடு கொடுப்பா, அதை வாடகை விட்டுட்டு அந்த மாவட்டத்தினுடைய தொழிலதிபர் எதை சொல்கிறானோ டெல்லியில் அந்த லைசன் ஒர்க்கை பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். அப்போ இங்கே எம்எல்ஏ ஆகிட்டிங்கன்னா எப்படியா மந்திரி ஆகிடலாம். 200 பேரில் எப்படியும் 35 பேர் மந்திரி ஆயிடுவாங்க. 35 பேர் மந்திரி ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் எம்எல்ஏவே 5 வருஷத்துக்கு 500 கோடி கிடைக்குது. மந்திரிக்கு எவ்வளோ கிடைக்கும் பாரு. நீங்கள் என்ன? ஆமாம், நான் சொல்கிறது நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்க. திருப்பூரில் குணசேகரன் ஒரு எம்எல்ஏ தோற்று போயிட்டார். திருப்பூருடைய வடக்கு பகுதி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி படுத்து கிடக்காரு. அவருடைய பிஏ 400 கோடியோட தலைமறைவான். ஏது 400 கோடி அவருக்கு? பிஏவா இருந்தது. பிஏ நீங்கள் வேலுமணியுடைய பிஏ வடவள்ளி சேகர் 10,000 கோடியோட தலைமறைவு. எவ்வளவு? 10,000 கோடியோட. இந்த முட்டா தமிழனுக்கு என்ன கணக்கு தெரியுது? எனக்கு தெரிய முருகேசன்னு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற பொழுது ஒரு உதவியாளராக உட்காந்துருப்பார். எந்த வேலையும் இல்லை, சபாரி போட்டுட்டு உட்காந்துருப்பார். டீக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருப்பார். அவர் தான் இப்போ வணிக வரித்துறை பத்திரப்பதித்துறை அமைச்சருக்கு ஆளினால் அவருடைய சொத்து மதிப்பு 300 கோடி. எவ்வளவு?
நான் பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு தகவலும் இல்லை. சங்கர நாராயணன்னு கோயம்புத்தூரில் இருந்த ஒரு டிஎஸ்டிஓ, இந்த அமைச்சரவை அமைச்சர் இவர் தான் மதுரையில் வணிக வரித்துறை அமைச்சருடையும் கிளம்பி போகிறார். எங்கே? மதுரைக்கு போகிறேன் சார், என்ன பிஏவை போட்டுங்க, எவ்வளோ வருது அப்படியே வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு 1000 கோடி ரூபா நான் வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளவே? அவர் தான் இப்போ அங்கே பிஏ. இப்போ சங்கர நாராயணன். ஒவ்வொரு பிஏக்களும் திருடுவது எப்படி புக்கில் சொன்னீங்கன்னா 1000 பக்கம், உலகத்தில் 1 கோடி புக்கு விற்கும். நீங்கள் ஹெல்த் விஜயபாஸ்கர் ஆங்கிலம் பெற்றுக்கொள்ளதுபடி ஹெல்த் விஜயபாஸ்கர் இருக்காரு, 10 பிஏ, டெய்லி 2 கோடி ரூபா எப்படியாவது கொள்ளையடிச்சு கொடுக்கணும். கொரோனா வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி. ஹெல்த்தில் நீங்கள் எப்பவுமே பாருங்கள், எடப்பாடிக்கு அவர் தான் ஃபைனான்ஸ். ஹெல்த் இல்லைங்க, உயிர்காக்கும் மருந்துகளில் அடிக்கிற கொள்ளை. தினகரன் ஆர்கேல் நிற்கும்போது அவர் வீட்டில் 90 கோடி ரூபா எடுத்தாங்க. யார் வீட்டில்? ஹெல்த் விஜயபாஸ்கர் வீட்டில். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் செலவு. எடப்பாடிக்கு அவர் தான் செலவு. தினகரன் இப்போ அதிமுகனுடைய அந்த அதிகார மையத்துக்கு போகிற அவர் தான் செலவு. எதுலேருந்து எடுக்கிற ரோடாவது போனால் நடந்தால் போயிடுவான், வலிக்கையாவது விழுவான். மருந்துங்க, மருந்து செஞ்ச பாவம். 10 லட்ச ரூபா போட்டு ஒரு மாடு வாங்கி புதுக்கோட்டையில் வாடிவாசல் விடுறாரு, வெளியே வந்து உழுது அப்படியே செத்து போச்சு. அப்போது உயிர்காக்கும் மருந்துகள்லேயே கொள்ளையடிக்கிற ஆட்சி தான் இந்த திராவிட ஆட்சி. திராவிட ஆட்சி. அப்போது 1000, 2000, 500 கோடி, 10 கோடி, 100 கோடி ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் இப்போது சின்னவருடைய நண்பர்கள் இப்போ தான் இப்போ செய்தி அதுதான் டாப்பிக்கே அதுதான். இப்போ என்ன 1000 கோடி வச்சுருக்காரு, 2000 கோடி வச்சுருக்காரு. சினிமாவில் 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஜனநாயகன் படத்தை விஜய்கிட்ட 500 கோடி தர குடியா. விக்ரம் ஜுஜி கேட்குறாரு. கேசவன் யார்? அவர் கேசவ பெருமாள். அவர் தான் பிடபிள்யூ இருக்கிற 1000 கோடி 2000 கோடி எல்லா கான்ட்ராக்ட் அவர் தான் எடுக்கிறாரு. சோமா செட்டில் பார்ட்டி நடிகைலாம் கலந்துக்கிட்டாங்க, 50 லட்ச ரூபா செலவு. செய்தி வருதா இல்லையா? அப்போது 5000 ரூபா சம்பளத்துக்கு பல பேர் கூலி வேலை செய்கிறான். மாதம் 5000, 10,000 சம்பளத்துக்கு. ஆனால் இந்த அதிகார மையங்கள் பல ஆயிரம் கோடிகளை வைத்து கொண்டு லஞ்ச பணம். இப்போ இடி வந்த பிறகு எல்லாம் தப்பிச்சு லண்டன் ஓடி போயிட்டான், துபாய் ஓடி போயிட்டான். இடி தேடிட்டு இருக்கான். இடி எப்படியாவது காப்பாற்றுனா, நீங்கள் முதலமைச்சர் காலையில் நேரத்தில் அதானி வீட்டுக்கு போகிறார். அதானிகிட்ட சொல்லி, பிஎம்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஈடியை ஒரு வாரம் ரிவர்ஸ் வாங்க சொல்லுங்க. இதுதான் அரசியல். யாருடன் கூட்டணி என்பது விரைவில் பேசி சுமூகமாக ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறாரு ராமதாஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பும் கூட்டணியில் நிச்சயமாக பாமக இருக்கும் என்கிறார். அப்போ பத்திரிகையாளர் விரும்ப கூட்டணி எதுன்னு கேட்குறாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? இல்லைங்க, ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியும் இனி அவர் முடிவு செய்யவே முடியாது. முடிவு செய்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அன்புமணிகிட்ட இருக்கு. பத்திரிகையை சந்திக்கலாம், அரசியல் பேசலாம், எல்லாம் பேசலாம். அவர்கிட்ட கட்சி இல்லை. 2 நாள் சென்னையில் கேம்ப் போகிறதுக்கான காரணம் இல்லை. 2 நாளில் 20 நாள் கேம்ப் போட்டாலும் அவரிடமிருந்து சிறிது சிறிதாக அதிகார மையம் நழுவி விட்டது. அவருடைய மாவட்ட செயலாளர் இல்லை, எம்எல்ஏக்கள் இல்லை, ஒன்றியம் இல்லை, நகரம் இல்லை. அதனால் அன்புமணி அமைதியாக இருக்கார். ராமதாஸே ஆர்ப்பரிக்கிறார். முழு கட்டுப்பாடும் அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் கட்சி வேலை செய்கிறதுக்கு அவர் கூப்பிட்டு சொன்னாலும் வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. பரபரப்பு பத்திரிகைகளை சந்திப்பது மட்டும்தான் ராமதாஸுடைய வேலையை தவிர அரசியல் அவரிடம் வந்து முழுமையாக வெளியேறிட்டு அன்புமணியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. பிஜேபி உடைய தூதுவர்களாக போன குருமூர்த்தி பிஜேபியை தயவுசெய்து டேமேஜ் பண்ணாதீங்க. பிஜேபியால் தான் கட்சி அங்கீகாரம் போச்சு, பிஜேபி தான் அழிஞ்சு போச்சு, பிஜேபி தயவுசெய்து பிஜேபி சொல்லாதீங்க. வேண்டுகோள். வேற என்ன வேண்டுகோள்? ராமதாஸ் குருமூர்த்தி என்ன போய் சொல்ல போகிறார்? இல்லை, நட்புரி தான் சந்திச்சேன், வேற எதுவுமே நாங்கள் பேசலை அப்படிங்கிறாரு. இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க. நான் இதாங்க பேசுகிறேன்னா சொல்ல முடியும். டெல்லியிலேருந்து என்னை அனுப்பிச்சாங்க, நான் வந்து சொன்னேன்னா சொல்ல முடியும். அது இன்னும் பெரிய எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால் அன்பாக
அழுத்தம் கொடுத்துட்டு அன்பாக திரும்பி அன்பாக போயாச்சு. இதுதான் நடந்ததே தவிர பாமக கண்டிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து எந்த காலத்திலையும் வெளியேறாது. அதுதான் அவர்கள் விரும்புகிற கூட்டணி. இப்போ அமித்ஷாவை வந்து சந்திக்க போகிறாரா அன்புமணி? ஆமாம், கண்டிப்பாக சந்திப்பார். அன்புமணி அமித்ஷா சந்தித்தா தான் பிஜேபி கூட்டணியில் பாமக வாக்கு வங்கி பாமக வாக்கு வங்கி பாஜகவுக்கு திரும்புகிற சிக்னல் கொடுக்குற இடம் தான் அமித்ஷா சந்திப்பு. முடிந்தால் ராமதாஸும் சந்திப்பார். ராமதாஸும் அமித்ஷாவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அன்புமணி சந்திப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு கொஞ்சம் கரண். நன்றி, வணக்கம்.